சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல சந்திரன் கர்மாவை பத்தி ஆரோக்கிய கோளாறு ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. இதுவரைக்கும் சொல்லாத பாயிண்ட்ஸும் சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னன்னா செவ்வாய் கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, அதாவது பிசிக்கை ஃபிட்டா வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அதோட காரகத்துவத்துல. அதோட சைடு எஃபெக்டா அதுல ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கவங்கள, அதுல அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வேணும். கண்டிப்பா. ஸோ அதுல பிளஸ் ஒன்று இருக்குன்னா அதுல மைனஸும் இருக்கும். ஸோ மைனஸை தவிர்க்க வேண்டியது தான் நம்மளுடைய கருத்தும் கூட. அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுத்துறீங்களா? கண்டிப்பா கொடுத்துடலாம். ஆனா இதுல செவ்வாய் காரகத்துவத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு காரகத்துவம் கலக்குமா. அது என்ன காரகத்துவம் தெரியுங்களா? சனியினுடைய காரகத்துவம். ஓகே. எப்பவுமே நீங்க பாருங்க, செவ்வாய் எந்த ஏரியாவில எல்லாம் பிரச்சனை ஆகுதோ கூட சனி கர்மா சேர்ந்துரும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே, ஜிம்ன்றது அடிப்படையில என்ன? இரும்பு பொருள் ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்ன வெயிட், ரொம்ப கனரக பொருள். அந்த கனரக பொருள் இருக்கிறதுனாலதான் நம்மளால ஒர்க் அவுட்டே பண்ண முடியுது. கரெக்டுங்களா? அதை தூக்கி தூக்கி நம்ம ஸ்ட்ரெயின் பண்றோம். உடல் தசைகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். அந்த தசைகள் உருப்பெறுது, அதனுடைய இயல்பு நிலை மாறுது. இதுதானுங்களே, இதுதான் அதனுடைய அடிப்படை. இதுல என்ன ஆகுது, இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் கர்மா சனி கர்மா ரெண்டுமே சில பேரோட ஜாதத்துல கலந்துருக்கும் இல்ல. 6ஆம் வீட்டுல புதன் இருக்கிறது. 6ஆம் வீட்டுல புதன் இருந்தா அங்க சனி கர்மானுடைய தொடர்பு வந்துடும். 6ஆம் வீட்டுல சனி இருந்தா செவ்வாய் கர்மானுடைய தொடர்பு வந்துடும் அல்லவா? சில பேரோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா சனியும் புதனும் 6ஆம் பாவத்துக்கு கூட இருக்கும். அது அப்படி இல்லைன்னா சனியும் புதனும் 6ஆம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கும். இது ஒரு காம்பினேஷன். இது இல்லாம சில பேரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல சனி இருப்பாரு, 6ஆம் அதிபதி போய் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்துல போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் கர்மாவை இண்டிகேட் பண்ணிடுவாரு. 6ஆம் அதிபதி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்துல உட்கார்றது மூலியமா சனி கர்மா வாங்கிடுவாங்க. அப்ப 2 கர்மா வந்துருதா? 2 கர்மா வந்தா. இதுல இன்னொரு காம்பினேஷன் இருக்கு. 6ஆம் வீட்டுல புதன் இருப்பாங்க. சனி கர்மாவை புதன் கொடுத்துடுவாரு. ஓகே, 6ஆம் அதிபதி போய் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரம் செவ்வாய் கர்மா கொண்ட நட்சத்திரத்துல போய் அமர்ந்துருவாங்க. ஓகேங்களா? இது இல்லாம சில பாவங்கள் செவ்வாய் கர்மாவையும் சனி கர்மாவையும் சொல்லக்கூடிய 2 பாவங்கள் இருக்குது. ஓகேங்களா? சனி கர்மாவை சொல்லக்கூடிய பாவமே 6ஆம் பாவம், 6ஆம் அதிபதி தான். அப்ப 6ஆம் அதிபதி 6லயே இருப்பது. ஓகேங்களா? சனி கர்மா. செவ்வாய் கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். சோ 6, 11 அப்படின்ற பாவ சேர்க்கை. அப்படி இல்லைன்னா 6ஆம் வீட்டுல புதனும் சனியும், 6ஆம் அதிபதி கூட புதனும் சனியும் பாவ சேர்க்கை. ஓகேங்களா? கிரக சேர்க்கை. அடுத்து 6ஆம் அதிபதி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்தில், அப்படி இல்லை என்றால் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது செவ்வாய் சனி கர்மானுடைய காம்பினேஷன். இப்போ இதுல சிக்கல் என்ன? நான் ஏன் சனி கர்மாவை சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லும் போது புரியும். உடற்பயிற்சி செய்யறாங்க. ஓகே, உடற்பயிற்சி செய்யறவங்கல எல்லாருமே அதுல இப்போ ஒரு ஜிம்ல ஒரு 10 பேர் உடற்பயிற்சி, இந்த உடற்பயிற்சி செய்யறவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இப்போ ஒரு ஜிம்ல ஒரு 20 பேர் வராங்க, ஒரு 30 பேர் வராங்க, ஒரு 50, 100 பேர் கூட ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணட்டும். அதுல ட்ரெயினர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அந்த ட்ரெயினருக்கு என்னன்னா, ஒன்னும் ஒரு படிச்சு ஏதாச்சும் சர்டிபிகேட் முடிச்சுட்டு வந்திருக்கணும், இல்ல அனுபவத்துல ஒரு ஜிம் ட்ரெயினர் ஆயிருந்திருக்கணும். ட்ரெயினர் ஆனது தப்பு கிடையாது. ஓகேங்களா? அவரு சில வழிகாட்டுதல்கள் சொல்லுவாரு. என்ன வழிகாட்டுதல்கள் சொல்லுவாரு? அந்த வார்ம் அப் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, உடல் சூட்டை அதிகரிக்கிறது. ஓகேங்களா? நல்லா ரிலாக்ஸ் பண்றது, மசில்ஸை ரிலாக்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா கை கால்களை வேக வேகமா அசைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வார்ம் அப் எக்ஸசைஸை சொல்லி கொடுப்பாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த டூல்ல கை வைக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வலுவை தூக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி வார்ம் அப் பண்ணாம டைரக்டா அந்த வெயிட்ல கை வச்சா என்ன ஆகும்? தசை இறுகி போகும். கரெக்டுங்களா? அப்படி தசை இறுகி போச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியா போகுமா? ரத்த ஓட்டம் தடைப்படும் இல்லையா? ரத்த ஓட்டம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா வெறும் தசை மட்டும் இருக்குமா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் எல்லாம் சேர்த்து இருக்குமா? நார்கள்ல இருந்து எல்லாம் சேர்த்து இருக்குமல்ல. அப்ப நார்கள்ல இருந்து எல்லாமே இருக்கும் பொழுது அங்க சப்ளை ஒழுங்கா சேராத பொழுது, அல்லது அங்க ரத்தம் கட்டி நிற்கும் பொழுது அங்க ஒரு இறுக்கம் ஏற்படும், வலி ஏற்படுமா? ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலயுமே சரியா ரத்த ஓட்டம் போகாம, அல்லது போக வேண்டிய நிணநீர் ஒழுங்கா போகாம, அந்த லிக்விட் ஒழுங்கா, திரவங்கள் ஒழுங்கா போகாம ஒரு இடத்துல தேங்கி நின்னுச்சுன்னா அது கர்மா தானமா? ஒரு இடத்துல பிளாக் ஆகி நின்னுச்சுன்னா அது தேக்கம் தானே? தேக்கத்துக்கு அதிபதி யாரு? சனிங்களா? தசைக்குள்ள தேக்கம் ஏற்படுவது, தசைக்குள்ள இறுக்கம் ஏற்படுவது, தசைக்குள்ள ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாம தேங்கி சுருங்கி இறுகி இருக்கிறது.
அப்படி இருக்குது அப்படின்னா 2 கர்மா சம்பந்தப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஒண்ணு செவ்வாய் கர்மா, இன்னொன்னு சனி கர்மா. ஓகேங்களா? 2த்துல 1வது இருக்கும். சில பேருக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு 2மே இருக்கும். 2மே 6ஆம் பாவத்து கூட இருக்கும். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் சரி, இல்ல இந்த 2மே 6ஆம் பாவத்து கூட இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னு தெரியுங்களா? ஒர்க் அவுட் இல்ல, ஜிம்ல உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பாக இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா, அதை முதல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? இப்படி நம்ம சொல்லும் போது இன்னொரு கேள்விக்குறி வருது இல்ல, எல்லா ஜிம்லயும் ட்ரைனர் கரெக்டா ட்ரெயின் பண்றாங்களா? அது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. எல்லா ஜிம்லயுமே குவாலிஃபைடா இருக்கிறாங்களா ட்ரெயினர்? அந்த ஜிம்மை வந்து சொல்லிக் கொடுக்குற பயிற்சியாளர் இருக்கிறாரு இல்லைங்களா, அந்த பயிற்சியாளர் வந்து குவாலிஃபைடா இருக்கணும்ல, குவாலிட்டியா சொல்லிக் கொடுக்கணும்ல, கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும்ல. கரெக்டா சொல்லிக் கொடுக்குறாங்களா? ஒண்ணு. ஜிம்முக்கு வரவங்க எல்லாருமே கரெக்டா வார்ம் அப் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்றாங்களான்றத கரெக்டா மானிட்டர் பண்றாங்களா? கிடையாது. இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி தப்பா பண்றதுனாலையும் ஜிம்லயும் சலூன் கடையிலையும் இந்த மசாஜ்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த தசைகளை பிடிச்சு விடுறது, இந்த தலையை எப்படி திருப்புறது, அப்படி திருப்புறது. நம்ம என்ன விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கோம்ல, அதுல சின்ன பெசகு நடந்துச்சுன்னா பிளாக் எங்க போய் முடியும்? தசை இருக்கிறதோட மட்டும் இல்லாம, சுளுக்கு பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம, அதோடவே ஒரு மனுஷன் டிராவல் பண்ணுவான். ரொம்ப நாள் அந்த மாதிரி ஆக 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 என்ன ஆகும்? பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போக வேண்டிய நிலைமை வரும். கடைசியில செவ்வாய் கர்மா கொண்ட டாக்டர் கிட்ட தான் நம்ம போவோம். கரெக்டா? ஆமா. பிசியோதெரபி எந்த ஏரியா? செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட ஏரியா. கரெக்டுங்களா? செவ்வாய் கர்மா சனி கர்மா சம்பந்தப்பட்ட ஏரியா. அதுல செவ்வாய் தான் பிசியோதெரபிக்கு மெயின். கடைசியில அவங்ககிட்ட என்ன போவோம்? ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுப்போம். மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் வலி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாரு? நரம்பு இழுத்துக்குச்சுன்னா என்ன சொல்லுவாரு? சர்ஜரி பண்ணணும்னு வந்து நிற்பாங்க. கரெக்ட். ஒண்ணும் இல்லாம ஒரு மசாஜ் இல்ல ஒரு உடற்பயிற்சி சரியா செய்யாததுனால, சரியா வழி நடத்தப்படாததுனால எங்க கொண்டு வந்து நிக்குது? எல்லாருக்கும் என்ன கன்சர்னா இருக்குன்னாமா, ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துல இருந்து, நானுமே வைங்களேன், எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த ஜிம்முக்கு போகணுன்ற ஆசை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசை எங்க இருந்து வரும்? ஃபிட்டா இருக்கணும். இன்னொன்னு இருக்கு, அழகா இருக்கணும் பார்க்க. இந்த பாடி பில்ட் பண்றாங்கல்ல, எல்லாம் கட்டுக்கட்டா மசில்ஸ் இருக்கும் பாருங்க, அதை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் ஆசையே வரும். இந்த ஜிம்முக்கு முன்னாடி ஒரு கட் அவுட் மாதிரி வைப்பாங்க தெரியுங்களா, அதை பார்த்து ஆசைப்படுறவங்க ஒரு பக்கம், வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். ஆமா, கரெக்ட். அது பண்றதுக்காக யோசிப்பாங்க. அது ஒண்ணுங்களா. முக்காவாசி ஜிம்ல வந்து இன்றளவும் பாத்தீங்கன்னா அர்னால்டு போட்டோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த அர்னால்டு இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. யாரும் அதை பார்க்கவும் மாட்டாங்க. நீங்க பாக்குற போட்டோஸ்ல அப்படியே கட்டுக்கட்டா உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய உள் உறுப்புகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு சேதாரமா இருக்குதுன்னு அவங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? அவங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, எத்தனை சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த 6 பேக்ஸ் வேணும், இந்த 8 பேக்ஸ் வேணும், இன்னைக்கும் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பின்னாடி ஸ்டீராய்ட்ல தயாரிக்கப்பட்ட அந்த சப்ளிமெண்ட் சேல் ஒரு பக்கம் நடக்கும் அதே ஜிம்லயே. கவனிக்காத ஒரு விஷயத்தை கரெக்டா சொன்னீங்க. ஓகேங்களா? இன்டேக் எடுக்க வேண்டிய இன்டேக் ஒழுங்கா எடுக்கணும்ல. நான் வந்து டயட் எடுக்கிறேன், நான் வந்து இத்தனை கேலோரிஸ் நான் வந்து பர்ன் பண்றேன்ற பேர்ல உடம்பை கெடுத்துக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓகேங்களா? படிப்படியாக நடக்கணும் முன்னேற்றம். ஒரே நாள்ல நடக்கிறது முன்னேற்றம் கிடையாது. அதுல டயட் பிரச்சனையே கிடையாது, அவங்க கொடுக்குற சப்ளிமெண்ட் தான் பிரச்சனை. வே புரோட்டீன் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆமா, அதுலயே நிறைய ஸ்டீராய்டு இருக்கும். நிறைய உடம்புல எஃபெக்ட் ஆகும். நிறைய உடம்புல எஃபெக்ட் ஆகுது. வெறும் தசை மட்டும் எஃபெக்ட் ஆகுதா? கிட்னில இருந்து எல்லாமே உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அது சொன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது நிறைய போகும். கரெக்ட் தானுங்களா? இப்போ இது என்ன, இதனுடைய ஆரம்ப புள்ளி எது? செவ்வாய் கர்மால தான் இது வந்து ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? உடற்பயிற்சி பண்ற இடத்துல ஆரம்பிக்குது. கடைசியில இது ஆரம்பிச்சு நம்ம ட்ரெடிஷ்னலா தீர்வு வரணும்னா எங்க பண்ணுவோம்? மறுபடியும் வர்மா டாக்டர் கிட்ட வருவோம். முதல்ல இருந்து எல்லா மசாஜும் பண்ணி ஒவ்வொரு வர்ம புள்ளிகள்ல நீடில் போட்டு எல்லாத்தையும் பண்ணி அது சரியாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மாச கணக்காகும். ஓகேங்களா? இதனால முதல்ல செவ்வாய் கர்மாவில் ஒருத்தர் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஜாதகம் யாருன்னா, 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி கூட சனி மற்றும் புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்கள். இந்த தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், மசில் கிராம்பிங் ஏற்படுறது, முடக்குவாதம் வந்து உங்களையும் முடக்கி உங்களை எங்கேயுமே நவுற விடாம பண்ணிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். யாருடைய ஜாதகத்திலாம் 6ஆம் வீட்டுல சனி, 6ஆம் அதிபதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்குதோ, யாருடைய ஜாதகத்தெல்லாம் சனி புதன்ற கிரக சேர்க்கை இருக்குதோ, யார் ஜாதகத்தெல்லாம் 6ஆம் பாவம் 11ஆம் பாவம் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்க்கை இருக்குதோ, இவர்கள் அனைவரும் இந்த தசை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும்.
அதுல கொஞ்சம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னாலும் தசைப்பிடிப்பு முடக்குவாதமாக மாறும். அந்த முடக்குவாதம் நாளைக்கு உங்களை முடக்கி போடுறதை மட்டும் இல்லாம சீரியஸான ஹெல்த் இஷ்யூல கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த மசாஜ் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த வார்ம் அப் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்டயோ அல்ல கரெக்டாக அது சம்மந்தப்பட்ட ட்ரெயின்டான சர்டிஃபைடான ஆள்கிட்ட போய் அதனுடைய நெறிமுறையை கரெக்டாக தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் பின்னாடி உங்களுக்கு பாதிப்பு வராது. உடற்பயிற்சிக்கு என்ன நோக்கத்துக்காக நீங்கள் போனீங்களோ அந்த நோக்கம் ஃபிட்னஸ் அப்படின்ற அளவில் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய லைஃபும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, செவ்வாய் காரகத்துவத்துக்கு வெறும் தசை மட்டும் தானுங்களா இல்லை வேற ஏதாவது ஆரோக்கிய கோளாறு இருக்குங்க? ஆமா, செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு இன்னொரு முக்கியமான ஆரோக்கிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காதுமா, சொன்னீங்க. இயர் ட்ரம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை நான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் இதே மாதிரி செவ்வாய் சனி இந்த 2 கர்மாவுக்கும் காமனான இன்னொரு உறுப்பு ஒன்று இருக்குது. எதுனா பல்லு. ஓகே ஓகேங்களா? ஸோ பிடிஎஸ் டென்டல் சம்மந்தப்பட்ட துறைக்கெல்லாம் செவ்வாய் கர்மா வரும், சனி கர்மா வரும் ஒன்று. ஓகேங்களா? போன் மேரோ நம்மளுடைய மஞ்சள் இருக்குது பாருங்க, அதுக்கும் செவ்வாய் கர்மா சனி கர்மா 2 வரும். அதே மாதிரி மண்ணீரல்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கர்மா வரும், கொஞ்சம் கொஞ்சம் சனி கர்மா வரும். மேஜர் வந்து செவ்வாய் தான். ஓகேங்களா? ஆனா என்னன்னா இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட நானும் பாக்குறேன், இந்த செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட நோய் ஆகட்டும் அல்லது இந்த செவ்வாய் கர்மா சம்பந்தப்பட்ட காரகத்துவம் ருணமாகட்டும், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் கர்மா வருதோ இல்லையோ கூட சனி கர்மாவுடைய தாக்கமும் சேர்ந்து வந்துருது. ஓகேங்களா? ஏன்னா வந்து செவ்வாய் அப்படின்ற அந்த காவல்துறை நம்பி இருக்கிறதே இரும்பு தானே. சட்டம் தன்னுடைய இரும்பு கரங்களை கொண்டு தானே அடக்குது. ஓகேங்களா? அந்த இரும்பு உருக்கணும்னா செவ்வாய்ன்ற நெருப்புனால்தான் முடியும். சனியை வந்து யாராலையும் உருக்கவே முடியாது, இரும்பை யாராலையும் உடைக்க முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங் சனி. அந்த சனியே உடைக்கணும், சனியே உருக்கணும்னா செவ்வாய்ன்ற அந்த அக்னியை வச்சுதான் உங்களால உருக்க முடியும். அதனாலதான் மகர வீட்டுல வந்து செவ்வாய் உங்களுக்கு உச்சம். ஓகேங்களா? சோ இதுதான் செவ்வாய் கர்மாக்கும் சனி கர்மாக்கும் இருக்கக்கூடிய சூட்சும தொடர்பு, சூட்சும ரகசியங்கள். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். நன்றி. நன்றிங்க.